தேவனின் சேவகராக இருந்த மோசே இறந்த பின் கர்த்தர் யோசுவாவை இஸ்ரவேல் மக்களின் புதிய தலைவராக தேர்ந்தெடுத்தார். எரிகோ நகரத்தை ஆராய ஜோஷுவா 2 உளவாளிகளை ரகசியமாக அனுப்பினார். அவர்கள் எரிகோ நகரில் ராகாப் என்ற பொன்னின் வீட்டில் தங்கினர். உள்ள வாருங்கள். நன்றி ராகாப். இங்கு பாதுகாப்பாக இருப்பீர்கள். அரசே, இஸ்ரவேல் உளவாளிகள் நகருக்குள் வந்தனர் என்று எரிகோ ராஜாவுக்கு தகவல். அவர்களை பிடிக்க ராஜாவின் வீரர்கள் ராகாப் வீட்டிற்கு வந்தார்கள். ராகாப் உளவாளிகளை வைக்கோல் குவியலுக்குள் மறைத்து காப்பாற்றினாள். அவர்கள் இங்கே வந்தார்கள், ஆனால் நகரை விட்டு சென்று விட்டார்கள் என்று ராகாப் கூறினாள். உங்கள் தேவன் வல்லவர் என்பதை நாங்கள் அறிந்தோம். என் குடும்பத்தையும் காப்பாற்றும் என்று ராகாப் கேட்டாள். இந்த தேசத்தை உங்களுக்கு கொடுக்காமல் அறிந்தோம். நீங்க இந்த நகரத்தை கைப்பற்றும் போது என் குடும்பத்தையும் காப்பாற்றுவதாக வாக்கு கொடுங்கள். உன் ஜன்னலில் சிவப்பு கயிறு கட்டிவை. ஆம், நான் செய்கிறேன். அப்போது நாங்கள் உன் குடும்பத்தை காப்பாற்றுவோம். உன் ஜன்னலில் சிவப்பு கயிறு கட்டிவை. அப்போது நாங்கள் உன் குடும்பத்தை காப்பாற்றுவோம். கடவுளின் சக்தியால் யோர்தான் ஆறு பிரிந்து மக்கள் பாதுகாப்பாக கடந்து சென்றார்கள். வாக்குத்தத்த தேசத்தில் முதல் பெரிய நகரம் எரிகோ. இந்த நகரம் வலுவான பெரிய கல் சுவர்களால் பாதுகாக்கப்பட்டது. அந்த நேரத்தில் கடவுள் யோசுவாவுக்கு ஒரு விசித்திரமான திட்டத்தை சொன்னார். 6 நாட்கள் இஸ்ரவேல் மக்கள் நகரத்தை சுற்றினர். ஆசாரியர்கள் கொம்புகளை ஊதினர். 20 நாளில் அவர்கள் நகரத்தை 7 முறை சுற்றினர். பிறகு யோசுவா சொன்னார், இப்போது குரல் கொடுங்கள். மக்கள் குரல் கொடுத்ததும் எரிகோ சுவர் இடிந்தது. இஸ்ரவேல் மக்கள் நகரத்தை கைப்பற்றினர். ஆனால் ராகாப் மற்றும் அவளின் குடும்பம் மட்டும் காப்பாற்றப்பட்டார்கள். ஆகான் கடவுள் தடை செய்த பொருளை எடுத்ததால் இஸ்ரவேல் மக்கள் ஐ நகரத்தில் தோல்வி அடைந்தனர். பாவம் நீக்கப்பட்ட பின் கடவுள் மீண்டும் வெற்றியை கொடுத்தார். கிபியோனியர்கள் தூரத்திலிருந்து வந்தவர்கள் போல ஏமாத்தி உடன்படிக்கை செய்தனர். கிபியோன் நகரம் இஸ்ரவேல் மக்களுடன் சமாதானம் செய்ததால் 5 ராஜாக்கள் சேர்ந்து கிபியோன் நகரத்தை தாக்க வந்தார்கள். பயந்த கிபியோன் மக்கள் யோசுவாவிடம் உதவி கேட்டார்கள். யோசுவா, ஐயா யோசுவா, உதவி செய்யுங்கள். என்ன உதவி? சொல்லுங்கள். எதிரிகள் நம்மை தாக்குகிறார்கள். அஞ்சாதீர்கள். சூரியனே, கிபியோன் மேல் நின்று கொள். கடவுளிடம் யோசுவா ஜெபித்து கூறினார். சந்திரனே, அயலோன் பள்ளத்தாக்கின் மேல் நின்று கொள். யோசுவா ஜெபித்த போது சூரியன் வானத்தில் நின்றது. இஸ்ரவேல் மக்கள் போரில் வெற்றி பெற்றனர். அதிசயம்! அந்த நேரத்தில் சூரியன் மறையாமல் வானத்தில் நின்றது. கடவுளின் உதவியால் இஸ்ரவேல் மக்கள் கனான் தேசத்தை கைப்பற்றினர். பின்னர் யோசுவா மக்களிடம், நீங்கள் யாரை சேவிக்க விரும்புகிறீர்கள் என்று தேர்ந்தெடுக்குங்கள். ஆனால் நான் மற்றும் என் குடும்பம் கர்த்தரை சேவிப்போம். கடவுளுக்கு கீழ்ப்படிந்து அவரை நம்பினால் அவர் கொடுத்த வாக்குறுதி நிச்சயம் நிறைவேறும். இந்த சேனலில் திருக்குறள், பைபிள் கதைகள், குழந்தைகள் ரைம்ஸ், தாலாட்டு பாடல்கள் தனித்தனி பிளேலிஸ்ட்களில் உள்ளது. இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப், கமெண்ட் அண்ட் லைக் செய்யுங்கள்.